ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ்க்கான வீடியோ ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கர்நாடகா பேங்க் ரொம்ப முக்கியமான ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு. இந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் கிளர்க்குக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. கிளர்க்குன்னு சாதாரணமாக நினைக்க வேணாம், 59,000 பர் மந்த்து மெட்ரோ சிட்டியில் ஜாப்பு. இதை விட லட்டு ஒரு கிளர்க்கு ஜாபில் ஒரு 59,000 சம்பளம் எந்த பேங்க் கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பேங்க் கொடுப்பாங்க. நான் என் ஃப்ரெண்டு அப்போ கிளியர் பண்ணார். அப்போவே அந்த சேலரிக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அதிகபட்சமான சம்பளம் இந்த பேங்க் கொடுத்தாங்க. எப்பயுமே இதோட சேலரி ரொம்ப ஹையாக இருக்கும். ஒர்க்கும் ஆவரேஜான ஒர்க்கு தான் இருக்கும். ரொம்ப ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, ரொம்ப லிபரல்னு சொல்ல முடியாது, மேனேஜபிள் ஒர்க்கு தான் இருக்கும். அண்டு இதோட ஒரே நெகட்டிவ் என்னென்னா ஏஜ் லிமிட் கம்மியாக இருக்கும். 26 வருஷம் தான் இருக்கும் மொத்தமாக எல்லார் கேண்டிடேட்டுக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. மற்ற எந்த கேண்டிடேட்ஸுக்கும் ரிலாக்ஸேஷன் கிடையாது, ஏஜ் ரிலாக்ஸேஷனு. அண்டு இது கிராஜுவேஷன் 1ஆம் தேதி 11ஆம் தேதி. இந்த எக்ஸாமை பற்றி பார்த்தோம்னா லெவல் ரொம்ப 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 ஈஸியான லெவல். ஒரு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலுக்கும் அந்த லெவலில் தான் இருக்கும். அண்டு நீங்கள் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த எக்ஸாம் தனியாக ப்ரிப்பேர் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஐடிபிஐ ஜேஎம்முக்கு படிக்கக்கூடிய கம்ப்யூட்டர் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா முடிஞ்சுது. ஐடிபிஐ எக்ஸாமுக்கு யூனியன் பேங்க்கு சேர்த்து படித்தா எப்படி இருக்குமோ அந்த லெவல் தான் இந்த எக்ஸாம். 2 3மே கிட்டத்தட்ட ஒரே லெவல் எக்ஸாமு, ஒரே பேட்டர்ன். இதில் கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கும். இந்த ஐடிபிஐக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் படிப்பீங்க. யூனியன் பேங்க் ஆஃப் எக்ஸாம் 8ஆம் தேதி முடிஞ்சிடும். அது முடிஞ்சு உங்களுக்கு ஒரு 7 நாளில் இந்த எக்ஸாம் இருக்குது. அந்த 7 நாளில் உட்காந்து கம்ப்யூட்டர் நல்லா பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதோடைய சிலபஸும் பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாலே நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கீம்ஸ் ப்ளஸ் பேங்கிங் நல்லா தரவாக படிச்சிருங்க. நேஷ்னல் டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட் நியூஸ் படிச்சுட்டு மற்ற எல்லா டாப்பிக்கும் கேப்சூலில் படிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி இங்கே அப்ளை பண்ணுங்கள். இங்கே என்ன ஆகுனா 40 மார்க்கில் 20 மார்க்கு மேலே உங்களுக்கு பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேப்சூலேருந்து கவர் ஆகிடும் மற்ற டாப்பிக்லேருந்து. தென் ஒரு 5லேருந்து ஒரு கொஷின் தெரியாமல் இருக்கும். 5 கொஷின் நம்ம கன்ஃபியூஸ்டாக போயிடும். ஸோ நம்ம அந்த 20லேருந்து ஒரு 25 ப்ளஸ் மார்க் எடுத்தாலே ரொம்ப நல்ல ஸ்கோரு இந்த எக்ஸாமுக்கு. அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜும் ஈஸி லெவலில் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான கம்ப்யூட்டர் அவேர்னஸாக கொடுக்க மாட்டாங்க. இங்கிலீஷ், ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்குற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். டாப்பராக இருந்தால் நல்லா அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். நமக்கு 1/2 hour தான் டைம் இருக்கிறதுனால ஒரு 36 வரைக்கும் இதில் கொடுக்கலாம். இதில் நமக்கு ஒரு 30 வரைக்கும் கொடுக்கலாம். அண்டு பேஸ்ட் ஆன் தட் எக்ஸாம் லெவல் நீங்கள் இது 40 அவுட் ஆஃப் 40 எடுக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வேக்கன்சிஸ் சொல்லவே மாட்டாங்க. அவங்க நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் தேவையோ அவ்வளோ ஆன்லைனில் எழுத்துப்பாங்க. நமக்கு வேக்கன்சி அவங்க சொல்லலைன்றதுனால ஜென்யூன் எக்ஸாம்லாம் இல்லைன்னுலாம் கிடையாது. ஏன்னா என் ஃப்ரெண்டு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதுனால சொல்கிறேன். இது நீங்கள் ஒழுங்காக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நம்ம இன்டர்வியூக்குமே சீரியஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்டர்வியூ சீரியஸும் நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய இன்டர்வியூ ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். நான் ஆல்ரெடி இன்டர்வியூ சீரிஸ் கொடுத்த கொஸ்டின்லேருந்து ஆர்ஆர்பியில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க, ஹெச்ஆர் கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் கொடுத்ததே 7 வீடியோ நம்ம தான் கொஸ்டின். அதுலேருந்து தான் அவங்க கொஸ்டினே கேட்டிருந்தாங்க நிறையா. அண்ட் அது இல்லாமல் ஸ்கீம்ஸ் நல்லா படிக்க சொன்னேன், அதை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ சீரிஸ் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அண்டு ஐடிபிஐ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் இன்டர்வியூ கொஸ்டின் கொடுக்குறேன். அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி. ஸோ நமக்கு இன்னும் டைம் இருக்குது. இருக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணாலே போதுமானது. இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ டைம் போதுமானது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் புதுசாக படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கண்டினியூஷனாக இந்த எக்ஸாம் எழுதிட்டு போயிடலாம். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணால் நமக்கு ஜஸ்ட் 10 days தான் இருக்குது. அசால்ட்டாக விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபாய்லாம் கிடையாது, ஒரு 700 ரூபா தான். ரொம்ப அதிகமும் கிடையாது, கம்மியும் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க. எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸுக்காக கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு வேலைக்கே போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சேலரி ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த அளவுக்கு ஒரு கிளர்க்குக்கு சேலரி எந்த பேங்க்கும் தர மாட்டாங்க. ஸோ இட் இஸ் ரெக்கமெண்டட் டு பி சூசன். ஐடிபிஐனா கூட சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு நான் யோசிக்க சொல்லுவேன். பட் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் ப்ரெஷர்லாம் பார்க்காதீங்க. ஹை சேலரி, ஒரு கிளர்க்குக்கு இவ்வளோ தான் சேலரி தருவாங்க. அண்டு வேறு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் பார்க்கலாங்க. இதில் மேக்ஸிமம் ஷார்ட்டாக தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷனு. இந்த எக்ஸாமுக்கு பாண்டு இருக்கும். 6 மாதம் ப்ராபேஷன் பீரியடு, ட்ரைனிங் பீரியட் 6 மாதம் இருக்கும். பாண்டு இருக்குது. ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, மீடியமாக தான் இருக்குது. இதில் சொல்லலை எவ்வளோன்ட்டு. நோட்டிஃபிகேஷனில் இங்கெல்லாம் இருந்தாலும் இருக்கும். நான் முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் இதை கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். வேறு என்ன எல்லா நோட்டிஃபிகேஷனில் வர மாதிரி தான் ஆஸ்பிரன்ஸ் இருக்குது.
பட் ஆனால் இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இது நம்ம சேனல். நம்ம இன்டர்வியூ சீரிஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னல, அது பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டு தான் 11 வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த 11 வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு ஒரு இன்டர்வியூனா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் நான் அப்டேட் பண்ணுவேன் இந்த சீரிஸை. அண்டு ஸ்கீம்ஸு, பேங்கிங், இது பேங்கிங் பிளேலிஸ்ட்டு, இது ஸ்கீம்ஸு. இந்த வீடியோஸ் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அக்டோபர் ஸ்கீம்ஸ் முடிஞ்சு, அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு. பேங்கிங் அக்டோபர் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நாளையிலேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சீரியஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அண்டு மெயின்ஸுக்கான ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்காகவும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மெயின்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோஸு இதையும் பார்த்து உங்களுடைய அப்ரோச்சை அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஓ எக்ஸாம் பார்த்து பயப்படுற ஆஸ்பிரண்டாக இருந்தால் இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஓ மேலே இருக்கக்கூடிய ஆப்டி பயம் போயிடும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் வீக்காக இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட டெலகிராம் குரூப்பு. இந்த இடத்துல தான் நம்மளோட ஸ்கீம்ஸும் பேங்கிங்கான நான் எடுக்கக்கூடிய பிடிஎஃபை இதில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி 2 டேஸ்க்கு அப்புறம் கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு இந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வீடியோ போட சொல்லி கேட்டிருக்காரு. இதோ அதுதான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இதோ அதே டவுட் தான். இதை நம்ம அப்ளை பண்ணலாமா பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ நம்ம சேனல் ரீச் ஆகும். சேனல் ரீச் ஆகிற அளவுக்கு, லைக்ஸ் வர அளவுக்கு உங்களுடைய வியூஸ் போகிற ஒரு 500 வீடியோ வியூஸ் ஆச்சு போனால் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டே இன்னும் 2000 ரீச் பண்ணல. ஒரு 500 வியூஸ் ஆச்சு ஒரு ஸ்கீம்ஸ் போடுறேன்னா, ஒரு பேங்கிங் அவேர்னஸ் போடுறேன்னா, ஒரு 500 வியூஸ் போனால் தான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் தேவைன்னு நான் புரிஞ்சுப்பேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்கள். அந்த 500 வியூஸ் ரீச் ஆனால் தான் நான் அடுத்த வீடியோ கொடுக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு அது தேவையில்லாத டாபிக் நான் தேவையில்லாமல் கொடுத்துட்ருக்குன்ற மாதிரி ஆகிடும். உங்களோட நீடு என்னவோ அதை தான் நான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதை கண்டிப்பாக கட்டாயமாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப்பை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். எக்ஸாம் ஈஸி லெவல், சென்னையில் தான் இருக்கும். ஹை சேலரி அண்டு எக்ஸாமும் வேறு எந்த எக்ஸ்ட்ரா ப்ரிப்ரேஷனும் தேவையில்லை. இந்த நோட்டிஃபிகேஷனை ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் தான் ஒரே பிரச்சனை. சின்ன வயசு பசங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். SC ST கேண்டிடேட் வந்து அப் டு 31 இயர்ஸ் ஏஜும் எலிஜிபிள். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. இது சூப்பரான ஜாப்பு. காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஏஜ் லிமிட் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் காம்படிஷன் குறையும். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் ஜாப்புன்னு சில பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. 59,000 சேலரி மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு கிளர்க்குக்கு இது வந்து அதிகம். அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க, கிளியர் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.